Hi students, நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய 440 இன்ஜினியரிங் காலேஜில் முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரி பற்றி ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு கல்லூரி எடுத்துக்கிட்டு அந்த கல்லூரியுடைய முழு தகவல்களையும் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரியா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ரி, அதாவது சென்ட்ரோ எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சார் அது என்ன சார் ரேங்க் 1A அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பட் சிக்ரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட் ஆகாது. இதை பற்றின தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இதோடைய அட்மிஷன் ப்ராசஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வழியாக இந்த கல்லூரியில் சீட்டில் நம்ம ஃபில்லப் ஆகலாம். சரியா? அதனால தான் ரேங்க் 1Aன்னு போடல, சாரி 1ன்னு போடாமல் 1Aன்னு போட்டிருக்கேன். அது என்ன சார் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த கல்லூரி தான் மிக வேகமாக சீட் ஃபில்லப் ஆகும். அதனால தான் 1A அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான் நான் எப்போதும் சொல்கிறது தான். இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரி நம்ம சேனலில் போட்டாலும் சரி, அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். அதோடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் பார்க்காதீங்க, முழு கல்லூரியும் சுற்றி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன கோர்ஸ் சேர்றீங்களோ அந்த கோர்ஸுக்குரிய ஃபேக்கல்ட்டிஸ் எப்போ இருக்காங்க, ஒர்க் ஷாப் எப்போ இருக்குது, லேப்ஸ் எப்போ இருக்குது, மற்ற ஃபெசிலிட்டிஸ் எப்போ இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்குவோம். சரியா? அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஸோ அதையும் நல்ல கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளால் கட்ட முடியுமான்றதையும் பார்த்துக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணுங்க. ரைட்டா? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியோ இல்லை கல்லூரியை பற்றியோ இல்லை கோர்சஸ் பற்றியோ நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்கள் கொஸ்டின் அனுப்பிச்சி வைங்க. சரியா? ஓகே, இந்த கல்லூரி பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, இந்த கல்லூரியுடைய கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரி, அதாவது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேவ் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படின்ற முழு தகவலையும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ சிக்ரி சென்ட்ரோ எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரியா? சுருக்கமாக சிக்ரின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இதோட கவுன்சிலிங் கோட் 5012. ரைட்டா? இது 1948ஆம் ஆண்டு, அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. அதாவது இந்தியாவுக்கு வருங்காலத்தில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு திட்டம் நிறைவேற்றினாங்க. சரியா? அதன்படி ஸ்பேஸில், பிளாஸ்டிக் அண்டு பெட்ரோகெமிக்கல்ஸில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கலில், இப்படி பல இடங்கள், அதாவது முக்கியமாக நமக்கு இந்தியாவுக்கு இனிமேல் சப்போர்ட்டாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் வந்து நிறுவனங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டது. ரைட்டா? அதன்படி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல், அதாவது மின் வேதியியலில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் சென்ட்ரோ எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கல்லூரி கிடையாது. அதாவது இதோட கரிக்குலம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கறது இல்லை, அதுக்கு பதிலாக சிஎஸ்ஆர் கீழே இருக்குது. அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி. ரைட்டா? கல்லூரின்னு சொல்கிறத விட இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். ரைட்டா? எங்கே இருக்குது அப்படின்னா அழகப்பாபுரம் சிஎஸ்ஆர் சிக்ரியில் இருக்குது, காரைக்குடியில். இதோடைய இமெயில் ஐடி, வெப்சைட் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். மதுரையிலேருந்து நீங்கள் நேஷனல் ஹைவே 85 போகணும். சரியா? அதாவது மதுரையிலேருந்து நேராக மேலூர் போங்க. ரைட்டா? மேலூருக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே போகாமல் மேலூர் பைபாஸ், அதாவது மேலூர் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்டில் நேராக போனீங்க அப்படின்னா ஒரு பாலம் வரும். பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இறங்கும் ஒரு ரோடு. அந்த ரோட்டில் இறங்குனீங்கன்னா நீங்கள் மேலூருக்குள்ளே போகாமலே இந்த ரோடு போயிடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? இது நேராக வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி டுவர்ட்ஸ் போகும். இதில் திருப்பத்தூர் தாண்டி காரைக்குடிக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் மேலூர் அடுத்து திருப்பத்தூர் வரும். பெரிய ஊரை சொல்கிறேன், சின்ன ஊர் நிறையா வரும். நல்ல ரோடு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க, க்ரீனிஷாக பார்க்க நல்லாயிருக்கும். திருப்பத்தூர் தாண்டிங்க அப்படின்னா காரைக்குடி வந்துடும். சரிங்களா? காரைக்குடி ரீச் ஆகுங்கன்னா அறந்தாங்கி ரோடு எங்கே இருக்குன்னு கேளுங்க. அந்த அறந்தாங்கி ரோட்டில் போனீங்க அப்படின்னா கோட்டையூர் அப்படின்றது மிக முக்கியமான ஸ்டாப். நீங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய நிறைய கேம்பஸஸ் அங்கே தான் இருக்குது. பிஎட் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ரைட்டா? அதே வரிசையில் தான் நம்ம சிக்ரி இருக்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த ரோட்டில் போய்ட்டு சிக்ரி யார்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லை சிக்ரி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் எங்கே இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே வேணால் சொல்லிடுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சியிலேருந்து 120 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 420 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து 275 கிலோமீட்டர், திருநெல்வேலியிலேருந்து 210 கிலோமீட்டர், தூத்துக்குடியிலேருந்து 220 கிலோமீட்டர். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் ஒருவேளை சென்னையிலேருந்து வராதிங்கன்னா திருச்சிக்கு வந்துடுவாங்க, மதுரைக்கு வராதிங்க. ரைட்டா?
ஓகே, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. பிடெக்கில் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்குது. இது ஒரு NBA அக்ரெடிட்டட் கோர்ஸ். சரிடா? மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டில் 28 சீட் தான் நம்ம கவுன்சிலிங் வரும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், NBA வந்து இந்த கோர்ஸ் வந்து அக்ரெடிட் பண்ணியிருக்காங்க. NA வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட்டை தான் வந்து இது பண்ணுவாங்க. பட் இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்னால NAC-உடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா கொடுக்க மாட்டாங்களா, கொடுப்பாங்களா அப்படின்றது நான் நிறையா செக் பண்ணி பார்த்தேன், தெரியல. அதே மாதிரி NRF ரேங்கிங்கும் லிஸ்ட் ஆகலை. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகாடமிக்ஸ்க்கு வந்து 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷன் அதாவது ஹாஸ்டலுக்கு வந்து 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. சோசியல் லைஃப் வந்து 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பட் வந்து அத்தன்டிகேட்டான தகவல் இல்லை. ஆனால் மீடியம் சேலரியே கிட்டத்தட்ட 9 lakh இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அத்தன்டிகேட்டான டைலாக் இல்லை. சரியா? நான் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன். ஸோ இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்னால ஏகப்பட்ட ரிசர்ச், எப்போதுமே ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 5500 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா? நேஷனல் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில் வெளியாக இருக்குது. இந்த கல்லூரி மட்டும் கிட்டத்தட்ட 750 பேட்டன்ட் ரைட்ஸை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? முக்கியமாக எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில், பேட்டரி டெக்னாலஜியில், கரோஷன் ப்ரிவென்ஷனில், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில். சரிங்களா? அதே மாதிரி இவங்க புதுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா 250 டெக்னாலஜிஸே உருவாக்கியிருக்காங்க. எலக்ட்ரோட் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ், ஃபியூயல் செல்ஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங் டெக்னிக்ஸ், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ், இப்படிப்பட்ட பல துறைகளில் 250 புது டெக்னாலஜியை இந்த கல்லூரி உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி 22 ரிசர்ச் சென்டர் உள்ளே இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. சரிங்களா? CSIR, DST, DRDO, ISRO, பெல் இவங்களுடைய ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் சென்டரில் குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரியை தெரியாமல் இருக்காது. சரியா? என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக வந்து அவர் இப்போ யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கூட சில தெரியாமல் இருக்கும் சார், பட் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சிக்ரினாலே தெரியும் சார் அப்படின்னு சொன்னார். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து சிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச்சில் ஒரு குளோபல் லீடர்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இனோவேஷன்ஸை கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. ரைட்டா? ஸோ இண்டஸ்ட்ரி ரெடியூஸ் காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் எப்படி உருவாக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்ச பல டெக்னாலஜியை கமர்ஷியலைஸ்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரைட்டா? ஆட்டோமேட்டிவ் பொறுத்த வரைக்கும் டாடா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி, எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெல்லு, HCL, விப்ரோ, எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பெல்லு, NTPC, அது மாதிரி நிறைய ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி, மெட்டலர்ஜியை பொறுத்த வரைக்கும் செயிலு, டாடா, ஜிண்டால், கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் IOCL, BPCL, HPCL. ஸோ இந்த மாதிரி ஜெயண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்கிட்ட இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் இருக்குது. சரியா? காலேஜ் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 3 வருடங்களுக்கு 55,000 ரூபாயும், கடைசி வருடத்துக்கு வந்து 66,000 தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட். ஸோ தட் இங்கே இருக்க ஃபீஸ்லாம் மாறவே மாறாது. இதுதான் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 22,000 தான். பட் மெஸ்ஸு சேர்க்காமல் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நியர்லி 100%, அதாவது இங்கே படித்து முடித்த மாணவர்கள் அனைவருக்குமே வேலை கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு உண்டான அத்தன்டிகேட்டான டேட்டாஸ் வந்து எனக்கு கிடைக்கல ஸ்டூடெண்ட்ஸ். பட் மீடியம் சேலரி 9 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா? சொல்ல பாருங்களேன், எல்லாமே பெரிய கம்பெனிஸ் தான். முக்கியமாக எலக்ட்ரோகெமிக்கல் சம்மந்தப்பட்ட கம்பெனி தான். எக்ஸைல், லூமினஸ், அமராஜா, TVS, உண்டாய், ஸ்டெர்லைட், GE, NOCL, ப்ளூம் எனர்ஜி, டூபான் தெரியும் இல்லையா? ஓகே, பெட்ரோகெமிக்கல் அவங்க தான் வேர்ல்டு லீடர்ஸ். ஓகே பேட்டரிஸ், HBL, கரோடெக், எவரிடி, இந்த மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் ஜெயன்ஸ் வந்து வேலைக்கு ஆளுக்கு எடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ISRO, DRDO, BRC, IGCR, அதே மாதிரி IOCL எடுத்துக்கிறாங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த சேஃப் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லது நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ 195 OCக்கு, BCக்கு 193, BCMக்கு 191, MBCக்கு 192, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 191, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 190. சரியா? பொதுவாக ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்களே மாணவர் நண்பர்களே நீங்களே நிறைய மார்க் எடுத்தால் தான் கல்லூரிக்குள்ளே நுழைய முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஓரளவுக்கு நான் சேகரித்த தகவல் ஃபுல்லாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.